திரைப்பட இயக்குனர் ராமண்ணா அவர்கள் அசோகனை திரையுலகிற்கு அறிமுகப்படுத்தியவர். ராமண்ணாவின் விருப்பப்படி ஆண்டனி என்ற தன் பெயரை அசோகன் என திரையுலகிற்காக மாற்றிக்கொண்டார். முதலில் ஔவையார் என்ற தமிழ் திரைப்படத்தில் அறிமுகமானார் அசோகன். 1961 வெளியான கப்பலோட்டிய தமிழன் திரைப்படத்தின் மூலம் திரையுலகில் முன்னேறத் தொடங்கினார். இத்திரைப்படத்தில் ஆஷ் துரை வேடமேற்று நடித்திருந்தார் அசோகன். 1970களில் பெரும்பாலும் வில்லன் கதாபாத்திரங்களிலேயே நடித்தாலும் பல குணச்சித்திர வேடங்களிலும் நடித்திருக்கிறார். திரைப்படங்களில் இவரது குரலின் தொனியும் வசனங்களை இவர் உச்சரித்த பாணியும் இவருக்கு நல்ல பெயரை பெற்று தந்தன. டிஎம்எஸ் ஒரு சில பாடல்கள் இவருக்காக பாடியிருக்கிறார். அன்றைய தலைசிறந்த நடிகர்களுக்காக டிஎம்எஸ் பாடிய பாடல்களுக்கு இணையாக இவர் பாடலும் ஹிட்டாயிருக்கிறது. கைகள் விழுந்தால் முள்ளும் மலராக